السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. اللهم صل وسلم وبارك عليه وبسند المتصل منا إلى الإمام الحافظ المتقن أمير المؤمنين في الحديث أبو عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردسبة الجعفي البخاري ورفعنا بعلومه آمين. باب فضل العشاء. وبه قال حدثنا يحيى بن بكير أنه قال حدثنا الليث عن عقيل عن ابن شهاب عن عروة أن عائشة رضي الله تعالى عنها أخبرته أنها قالت أعتم رسول الله صلى الله عليه وسلم ليلة بالعشاء وذلك قبل أن يفشو الإسلام فلم يخرج حتى قال عمر رضي الله تعالى عنه نام النساء والصبيان فخرج فقال لأهل المسجد ما ينتظرها أحد من أهل الأرض غيركم. وبه قال حدثنا محمد بن العلاء أنه قال أخبرنا أبو أسامة عن بريدة عن أبي بردة عن أبي موسى الأشعري رضي الله تعالى عنه أنه قال كنت أنا وأصحابي الذين قدموا معي في السفينة نزولا في بقيع بطحان والنبي صلى الله عليه وسلم بالمدينة فكان يتناوب النبي صلى الله عليه وسلم عند صلاة العشاء كل ليلة نفر منهم فوافقنا النبي صلى الله عليه وسلم أنا وأصحابي وله بعض الشغل في بعض أمره فأعتم بصلاتي حتى إبهار الليل ثم خرج النبي صلى الله عليه وسلم فصلى بهم فلما قضى صلاته قال لمن حضره على رسلكم أبشروا إن من نعمة الله عليكم أنه ليس أحد من الناس يصلي هذه الساعة غيركم أو قال ما صلى هذه الساعة أحد غيركم لا يدري أي الكلمتين قال أبو موسى الأشعري رضي الله تعالى عنه فرجعنا ففرحنا بما سمعنا من رسول الله صلى الله عليه وسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى ملائكة وعلى آله الطيبين الطاهرين وعلى أصحابه الهادين المهديين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளை அணுகும் பிசகாது தேடி தேடி பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபுஅ தாபியன்கள், சுஹதாக்கள், சாலிஹூன்கள், வல்லவர்கள், நல்லவர்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால், கண்ணியத்துக்குரிய மாமுங்களே, ஜமாத்தினர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பேச்சுக்கள் என்பது சொல், செயல், அங்கீகாரம் அவைகள் அனைத்துமே அல்லாஹ் தரப்பிலிருந்து நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வஹி. அந்த வஹி அதற்குரிய பாராயணங்கள் ஓதப்பட்டு மக்ரிபு தொழுகையை தொடர்ந்து இஷா தொழுகை தொடர்ந்து உங்களுக்கு மத்தியில் அதற்குரிய விளக்க உரைகளும் சொல்லப்பட்டு வருகின்றது. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வஹி, அதனுடைய விளக்க உரைகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரங்கள் அனைத்தும் ஹதீசுகளாகவும் வஹீகளாகவும் அமைந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் உங்கள் மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் இடம்பெற்ற சில முக்கியமான சில விடயங்களை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு தொகுத்து தந்ததன் பிரகாரம் இன்றைய தலைப்பு, என்னுடைய ஆரம்ப தலைப்பாக இஷா தொழுகையும் அதற்கு காத்திருப்பதனுடைய சிறப்பு சம்பந்தமாக என்னுடைய முதல் பாட ஆரம்பிக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஷா தொழுகைக்காக வேண்டி காத்து கொண்டிருப்பது சம்பந்தமாக அந்த தலைப்பின் கீழே 2 ஹதீசுகளை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதில் முதலாவது அன்ன ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்ன அக்பரத்துஹு அன்னஹா قالت ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அஅத்தம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்தன் பில் இஷாஇ. அஅத்தம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் இரவு இஷா தொழுகையை தாமதிக்கிறார்கள். அது எப்பொழுது நடக்கிறது என்றால் வதாலிக கப்ல ஐ யஃஷுவல் இஸ்லாமு, இஸ்லாம் அந்த காலத்திலே பரவி இருப்பதற்கு முன்னால், இஸ்லாம் பரவுவதற்கு முன்னால் ஓரிரவு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னவர்கள் இஷா தொழுகையை தாமதிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளியிலே உட்கார்ந்திருக்கின்ற நபர்களை பார்த்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், பெண்களும் சிறு குழந்தைகளும் பள்ளியிலே உறங்கி விட்டார்கள் நாயகம் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது வெளியே வருகிறார்கள். பள்ளியில் இருப்பவர்களை பார்த்து கூறுகிறார்கள், மா யன்தலிருஹா அஹதுன் மின் அஹ்லில் அர்லி கைருக்கும், இந்த தொழுகையை காத்திருப்பதற்கு இந்த பூமியிலே உங்களை தவிர வேறு எவரும் காத்திருக்கவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொடர்பான ஒரு விடயம். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு இரவில் இஷா தொழுகையை தாமதிக்கிறார்கள். தாமதித்து காத்துக் கொண்டிருந்த பெருமானார் அவர்கள் வரும் வரை நாங்கள் தொழமாட்டோம், அவர் தொழுவதாக இருந்தால் பெருமானாருடன் தான் நாங்கள் தொழுவோம் என்று காத்துக் கொண்டிருந்த சிறுவர்களும் பெண்களும் பள்ளி வாயிலும் உறங்கி விடுகிறார்கள். இதை கண்ணுற்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே வந்து சொல்கிறார்கள், இந்த தொழுகைக்காக வேண்டி நீங்கள் காத்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா, இஷா தொழுகை நான் வரும் வரைக்கும் இஷா தொழுவதற்காக வேண்டி நீங்கள் காத்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா, இந்த பூமியிலே உங்களை தவிர வேறு எவரும் காத்துக் கொண்டிருக்கவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த பள்ளியிலே காத்துக் கொண்டிருந்தவர்களை பார்த்து கூறுகிறார்கள். இதே பொருள்பட இன்னும் ஒரு ஹதீஸை அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சம்பந்தமான ஒரு ஹதீஸை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஷா தொழுகைக்காக வேண்டி காத்துக் கொண்டிருப்பதனுடைய சிறப்பு சம்பந்தமாக 2வது ஹதீஸை இவருக்கு சொல்லி காட்டுகிறார். அதுவென்ன, அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குந்து அன வ அஸ்ஹாபி அல்லதீன கதிமு மஇ ஃபி ஸஃபீனதி நுஸூலம் ஃபி பகீஇ புத்ஹான். புத்ஹான் என்கிற ஒரு ஏரி, ஒரு ஓடை, அந்த ஓடையிலே இருக்கின்ற என்னுடைய சோழர்களும் நானும் கப்பலிலே வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் மதீனாவிலே இருந்தார்கள். ஃபகான யதனாவபுன் நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுது இந்த ஸலாத்துல் இஷாஇ குல்ல லைலத்தின் நஃபரும் மின்ஹும். யதனாபபு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு முறை அடிப்படையில், டேர்ன் அடிப்படையில் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஷாக்கு புறம் சந்திக்கிறதுக்கு போவாங்க. இஷாக்கு புறம் சந்திக்கிறதுக்கு ஒரு இன்னைக்கு போறாக்கள் அடுத்த அன்னைக்கு போறாங்க, அடுத்த அன்னைக்கு போறாக்கள் அடுத்த அன்னைக்கு, அப்படி ஒரு டேர்ன் அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி நாங்கள் இருந்தோம். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து பேசுபவர்களாக இருந்தோம். அந்த நேரத்தில் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த நேரத்தில் ஃபவாஃபக்னா நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன வ அஸ்ஹாபி, அந்த ஒரு நாள் இரவு எனக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த நாளாக அமைந்து விடுகிறது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலஹு பஅது ஷுக்லி ஃபி பஅதி அம்ரிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில வேலைகளில் அவர்கள் பராமுகமாகி விடுகிறார்கள். சில வேலைகளே கொஞ்சம் வேலையில இருக்கிறாங்க. என்ன வேலைன்னு பார்த்தா, அந்த
யுத்தத்துக்காக வேண்டி படைகளை தயார்படுத்துகின்ற வேளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பராமுகமாக விடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை நள்ளிரவு வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை தாமதித்து விடுகிறார்கள். அப்பொழுது சும்மா ஹரஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே வந்து ஃபஸல்லா பிஹிம் அவர்களுக்கு தொழுகை நடத்தி விடுகிறார்கள். ஃபலம்மா கலா ஸலாத்தஹு தொழுகையை முடித்துவிட்டு கால லிமன் ஹதரஹு பள்ளியிலே உட்கார்ந்து இருந்தாங்க தானே, தொழுகை முடிச்சிட்டு பள்ளியிலே இருக்கிறவங்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அலா ரிஸ்லிக்கும் அபிஷிரு, நீங்கள் தொழுது விட்டு அப்படியே இருந்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு சுகசோகனம் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சுகசோகனம் என்று சொல்கிற அந்த விடயம் என்ன தெரியுமா? இன்னமின் நிஅமத்தில்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவருடைய தோழர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க செல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை தாமதித்து விடுகிறார்கள். பின்பு பெருமானார் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி தொழுகையை நடத்திவிட்டு நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு சுபசோகனம் இருக்கிறது, நன்மாராயம் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொல்கிறார்கள், அன்னஹு லைஸ அஹதும் மினன் நாஸி யுஸல்லி ஹாதிஹி ஸாஅத கைருக்கும் அவ் قال ما صلى هذه الساعة أحد غيركم, இந்த நேரத்திலே உங்களை தவிர இந்த தொழுகையை யாரும் தொழவில்லை என்று அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அவருடைய தோழர்களையும் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அப்போ அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து இது எமக்கு கிடைத்த அல்லாஹ்வுடைய அருள், அது மாத்திரம் அல்லாமல் இது எமக்கு கிடைத்த சுகசோபனம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு எங்களை தவிர இந்த நேரத்தில் இஷா தொழுகையை நள்ளிரவு வரை எங்களை தவிர இந்த நேரத்தில் யாரும் தொழுவதே இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை சுட்டிக்காட்டி சொன்னார்களே, அந்த விடயத்தை கேட்டதும் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, فرجعنا ففرحنا بما سمعنا من رسول الله صلى الله عليه وسلم. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, எங்களை தவிர இந்த நேரத்துல நள்ளிரவு வரைக்கும் யாரும் எங்களை தவிர இந்த உலகத்தில் யாரும் சொல்லவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லிட்டாங்களே, அதை பார்த்து அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி ஆனந்தமாக இருந்தது என்று அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவர்களுக்கு ஒரு சில கட்டங்களில் இஷா தொழுகையை தாமதித்து தொழுவார்கள். ஆனால் அவர்களுடைய வளமை எதுவாகத்தான் இருந்தது, ஆரம்ப நேரத்திலேயே இஷாவை தொழுது விடுவார்கள். ஒரு சில கட்டங்கள் இவ்வாறு அவர்களுக்கு வேலை பளு என்று வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை தாமதித்தே தொழுவார்கள். அப்படின்னு இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஷா தொழுகைக்காக வேண்டி காத்திருப்பதனுடைய சிறப்பு அப்படின்னு அந்த பாடத்துல 2 ஹதீஸை சொல்லிடுறாங்க. அடுத்த பாடமாக பாபு மா யுக்ரஹு மினன் நௌமி கப்லல் இஷாஇ, இஷாவுக்கு முன்னால் தொழுவது தடுக்கப்பட்ட விடயம் மக்ரூஹு அப்படிங்கிற ஒரு தலைப்பை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த தலைப்பை கொண்டு வருகிறார்கள். அதாவது இஷாக்கு முதல்ல தொழுகிறது, மக்ரிப தொழுதுட்டு இஷாக்கு முதல்ல தூங்குறது மக்ரூஹு அப்படின்னு ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புகாரி இமாம் அவர்கள் அந்த தலைப்பின் கீழே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அபீ பர்ஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யக்ரஹு நௌம கப்லல் இஷாஇ வல் ஹதீஸ பஅதஹா, இஷா தொழுவதற்கு முன்னால் உறங்குவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வல் ஹதீஸ பஅதஹா,
இஷா தொழுகைக்கு பிறகு பேசிக் கொண்டிருப்பதையும் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க இஷா தொழுகைக்கு முன்னால தூங்குறத வெறுத்தாங்க, அதுவும் இல்லாம இஷா தொழுகைக்கு பிறகு பேசிக் கொண்டிருப்பதை வெறுத்தார்கள்? அதற்குரிய விளக்க உரையாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இஷா தொழுகைக்கு முன்னாடி ஒருத்தர் தூங்கிட்டாருன்னு சொன்னா அவரு அந்த வக்து அவருக்கு தவறி போய்விடும், தூக்கம் அவரை மிகைத்து அவரை இழுத்து கொண்டு சென்று விடும். அதனால் அவருக்கு தொழுகை தவறி போய்விடும் என்றதுனால இஷா தொழுகைக்கு முன்னாடி தூங்குறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறுத்துட்டாங்க. இஷா தொழுகைக்கு பிறகு பேசிக்கிட்டு இருக்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தாங்கன்னு சொல்றாங்க தானே, அதென்ன விஷயம்? அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஸல்லல்லாஹு அப்படி நம்ம 2 மணி 1 மணி 2 மணி 12 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கிறதுனால அல்லாஹ்வை திக்ர் செய்தல் என்பது, அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டி இறை வணக்க வழிபாடுகள் செய்வது என்பது அந்த இடத்திலே தவிர்த்து விடுகிறது. இரவு நேரங்களிலே நின்று வணங்குதல் என்கின்ற அந்த வணக்க வழிபாடும் தவறி போகிறது. அது மாத்திரமல்லாமல் இரவு நேரத்திற்கு என்று சொல்லி கொடுக்கப்படுகின்ற அந்த கண்ணியங்களும் குறைவாக இருக்கிறது. அதனாலே இஷா தொழுகைக்கு பிறகு வீண் பேச்சுக்களை கொண்டு பேசிக் கொண்டிருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். ஆனால் லா கராஹத ஃபீமா ஃபீஹி மஸ்லஹத்துன் லித்தீன், மார்க்க விடயங்கள் பற்றிய பேச்சுக்கள் கஇல்மின் வஹிகாயாத்தி ஸாலிஹீன வமுஆனஸத்தில் லைஃபி வல் அரூசி. இஷா தொழுகைக்கு பிறகு, இப்ப நம்ம இஷா தொழுகைக்கு பிறகுதானே பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த இடம் இப்படிப்பட்டிருக்கின்ற இந்த மஜ்லிஸ் அதற்குள்ளே அமையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்களே, இஷாக்கு பிறகு பேசிட்டு இருக்கிறத வெறுக்கிறது அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ள இந்த விஷயம் வராது. ஏனென்றால் மார்க்க விஷயங்களை பற்றி பேசுவது கூடும், சாலிஹீன்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி பேசுவது கூடும். நமக்கிட்ட ஒரு விருந்தினர்கள் வந்துட்டாங்க, விருந்தினர்களை உபசரிப்பது, அது சம்பந்தமான அவர்களுடன் கலந்துரையாடி கொண்டிருப்பதும் கூடும் அப்படின்னு எங்களுக்கு இந்த ஹதீஸினுடைய விளக்க உரைகளிலே சொல்லி காட்டுகிறார்கள். ஏற்கனவே நான் கூறிய முதலாவது ஹதீஸை கொண்டுதான் மூன்றாவது ஒரு பாடமாக கொண்டு வருகிறார்கள். பாபு நௌமி கபிலல் இஷாஇ லிமன் ஹுலிப, யாருக்கு தன்னை மறந்து மிகைத்து அவருக்கு தூக்கம் போயிட்டு, இஷாக்கு முன்னாடி அவர் இருந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு என்ன செஞ்சுட்டு தூக்கம் போயிட்டு, அவரும் அறியாமலே தூக்கம் போயிட்டு அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த தலைப்பின் கீழே இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸினுடைய அந்த தலைப்பை கொண்டு வந்து, ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை தாமதித்தார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெண்களும் சிறுவர்களும் உறங்கிவிட்டார்களே யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு தொழுகை நடாத்துங்கள் என்று அந்த ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸை கூறினேனே, அதே ஹதீஸை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யாருக்கு தன்னை மறந்து மிகைத்து அவருக்கு உறக்கம் வந்து விடுகிறதோ அவருக்கு தொழுகை உறக்கம் வருகிறது அந்த சப்ஜெக்டிற்கு இந்த ஹதீஸையும் கொண்டு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஒருத்தருக்கு தூக்கம் தன்னை மறந்து அவருக்கு தூக்கம் போயிட்டு அதுக்கு என்ன செய்யறது? ஏலாம் இஷாக்கு முன்னாடி தூங்குறது மக்ரூஹ் அப்படின்னு சொல்லி முதல் பாடத்துல பார்த்தோம். இப்ப இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடுத்த பாடத்திலே கொண்டு வருகிறார்கள், இஷாக்கு முன்னாடி அவர் தன்னை மறந்து அவருக்கு தூக்கம் போயிட்டு அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு கொண்டு வருகிறார்கள். حدثنا عبد الله بن عمر رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் شغل عنها ليلة فأخرها حتى رقدنا في المسجد. صلى الله عليه وسلم அவர்கள் ஏதோ ஒரு வேளையிலே பராமுகமாகி விடுகிறார்கள். நாங்கள் பள்ளியிலேயே உறங்கிவிட்டோம், பின்பு நாங்கள் விழித்தெழுந்தோம், பார்த்தோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை காணவில்லை, பின்பு நாங்கள் தூங்கினோம்.
பின்பு நாங்கள் விழித்திருந்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகிறார்கள். அப்பொழுதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து கூறுகிறார்கள், லைஸ அஹதுன் மின் அஹ்லில் அர்லி யன்தலிரு ஸலாத்த கைருக்கும். ஏற்கனவே நான் கூறிய அந்த இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிக்காட்டிய அதே ஹதீஸை இந்த இடத்திலும் அவர்கள் மறுபடியும் கொண்டு வருகிறார்கள். இந்த உலகத்திலே உங்களை தவிர இந்த தொழுகைக்காக வேண்டி வேறு யாரும் காத்திருக்கவில்லை அப்படிங்கிற ஹதீஸை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்த பாடமாக இஷா தொழுகை அதனுடைய வக்து, பாபு வக்தில் இஷாஇ இலா நிஸ்ஃபில் லைலி. இஷா தொழுகையினுடைய நேரம் எந்த அளவு வரைக்கும் இருக்கும், எதுவரை இஷா தொழுகையுடைய நேரம் அப்படின்னு ஒரு தலைப்பை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال اخر النبي صلى الله عليه وسلم صلاه العشاء الى نصف الليل. இஷா தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நள்ளிரவு வரை, இரவின் பாதி அளவு வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை தாமதப்படுத்துகிறார்கள், பிற்படுத்துகிறார்கள். சும்மா சொல்லா பெருமானார்கள் அந்த நள்ளிரவிலே, இரவின் பாதி இரவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு பின்பு கூறினார்கள், அது ஸல்லன்னாசு வனாமு, மக்கள் தொழுது விட்டு தூங்கி விட்டார்கள். அம்மா இன்னக்கும் ஃபீ ஸலாத்தின் மன்தலர்துமுஹா, ஒரு தொழுகைக்காக வேண்டி நீங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அந்த காத்துக் கொண்டிருக்கின்ற நேரம் அவ்வளவும் நீங்கள் தொழுகையிலே தான் இருக்கின்றீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக பாபு ஃபதுலி ஸலாத்தில் ஃபஜ்ரி. நம்ம எல்லாரும் சுபஹ் தொழுகிறோம், சுபஹ் தொழுவதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது சம்பந்தமான ஒரு பாடத்தை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். حدثنا مسدد انه قال حدثنا يحيى عن اسماعيل حدثنا قيس انه قال لي جرير بن عبد الله رضي الله تعالى عنه كنا عند النبي صلى الله عليه وسلم, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்தோம். இது நவர இலல் கமரி லைலத்துல் பத்ரி, பரிபூர்ண சந்திரன் ஒளி கொடுக்கின்ற, பிரகாசிக்கின்ற, தோற்றம் கொடுக்கின்ற அந்த நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலவை பார்த்துவிட்டு எங்களுக்கு கூறினார்கள், அம்மா இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதா லா துமாமூன அவ் லா துமாஹூன ஃபீ ருயதிஹி. இந்த பரிபூர்ண நிலவை பார்க்கும் பொழுது எந்தவித கஷ்டமும் எந்தவித சங்கடங்களும் இல்லாமல் பரிபூர்ண நிலவை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்களோ அதுபோன்று நீங்கள் உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். கூறிவிட்டு கூறுகிறார்கள், உங்களுக்கு சக்தி இருந்தால் அல்லாஹ் துக்லபு அலா ஸலாத்தின் قبل طلوع الشمس وقبل غروبها, சூரியன் உதிப்பதற்கு முன்னால் இருக்கின்ற தொழுகையை பொறுப்போக்காமல் இருக்க வேண்டும், சூரியன் மறைவதற்கு முன்னால் இருக்கின்ற தொழுகையையும் நீங்கள் பொறுப்போக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய ஒரு இறைவசனத்தை கூறுகிறார்கள். சும்ம قال فسبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل غروبها, சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் உங்கள் ரப்பை நீங்கள் துதி செய்து கொள்ளுங்கள் என்ற திருவசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடுத்த ஹதீஸிலே கொண்டு வருகிறார்கள், நபி மூசா நபிஹி அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னஹு قال من صلى البردتين دخل الجنة, அதாவது ஸலாத்துல் ஃபஜ்ர் சுபஹ் தொழுகையினுடைய சிறப்பு என்கின்ற பாடத்திலே இரண்டாவது ஹதீஸை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஸல்லல் பர்தைனி, யார் இரண்டு குளிரான தொழுகைகளை தொழுகிறார்களோ தஹலல் ஜன்னah, சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார்கள் என்று இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அதன்ன இரண்டு குளிரான தொழுகைகள், சுபஹ் நேரத்திலே சூரியன்
அப்பதான் உதிக்க போகுது என்று சொன்ன சூரியனுடைய அந்த வெப்பத்தன்மை குறைந்துவிடும், இருக்காது. அந்த நேரத்தில் குளிர்தன்மை ஒன்று இருக்கும். அந்த நேரத்திலே தொழுகின்ற தொழுகையையும் அசர் தொழுகையையும் இமாமுனா அசர் தொழுகையையும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டாவது குளிர் தொழுகை, அதாவது பகல் நேரம் முழுவதும் இருக்கின்ற அந்த வெப்பங்கள் அனைத்தும், சூரியனுடைய உஷ்ணங்கள் அனைத்தும் அசர் வேளை வந்துவிட்டது என்றால் சற்று தணிந்து குறைந்து காணப்படும். அந்த நேரத்தில் தொழுகின்ற தொழுகையை, இரண்டு தொழுகைகளை யார் பேணி பாதுகாத்து தொழுது கொண்டு வருகிறார்களோ தஹலல் ஜன்னah, அவர்கள் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார்கள் என்கிற அந்த ஹதீஸை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுபஹ் தொழுகையினுடைய சிறப்பு என்கின்ற அந்த பாடத்தின் கீழே எங்களுக்கு கொண்டு வருகிறார்கள். அடுத்த பாடமாக வக்துல் பாபு வக்தில் ஃபஜ்ரி, சுபஹ் தொழுகையினுடைய நேரம் என்ன அப்படின்னு இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பாடத்தை கொண்டு வந்து அதற்கு கீழே ஒரு ஹதீஸை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். عن أنس رضي الله تعالى عنه أن زيد بن ثابت رضي الله تعالى عنه حدثه أنهم تصحروا مع النبي صلى الله عليه وسلم ثم قاموا إلى الصلاة. زيد بن ثابت رضي الله تعالى عنه அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சஹர் செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் தொழுகைக்காக வேண்டி எழுந்து சென்றார்கள் என்ற விடயத்தை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொல்கிறார்கள். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், சஹர் வேளைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுதார்களே அந்த தொழுகைக்கும் எவ்வளவு நேரம் இருந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செயலை பார்த்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே கேட்க ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், قال قدر 50 أو 60 يعني آية. ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் சஹர் செய்த வேளையில் இருந்து 50 அல்லது 60 ஆயத்துக்கள் குர்ஆன் வசனங்கள் ஓதுகின்ற அந்த இடைவெளி நேரம் சஹர் செய்ததில் இருந்து சுபஹ் தொழுகை வரைக்கும் இருந்தது என்கிற ஒரு ஹதீஸை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள். அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு சாபித் தஸஹரா, ஏற்கனவே சொன்னது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சஹர் செய்கிறார்கள். ஃபலம்மா ஃபரகா மின் சுஹூரிஹிமா, அவர்கள் சஹர் செய்து முடித்ததற்கு பின்னால் காமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ஸலாத்தி ஃபஸல்லயா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் செஞ்சிட்டு சுபஹ் தொழுகைக்கு முடிச்சிராங்க. அப்போது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுபடியும் கேட்கிறார்கள், கம் கான பைன ஃபராகிஹிமா மின் சுஹூரிஹிமா வ துஹூலிஹிமா ஃபி ஸலாத்தி, சஹரை முடித்து தொழுகையில் செல்கின்ற அந்த அளவு வரை எவ்வளவு நேரம் இருந்தது என்கின்ற அதே போன்ற ஒரு ஹதீஸை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது ஆல கத்ருமா யக்ரஉ الرجل 50 ஆயத்தன், ஏற்கனவே சொல்ல பொழுது 50 அல்லது முதலாவது வந்த ஹதீஸிலே 50 அல்லது 60 ஆயத்துக்கள் ஓதுகின்ற அளவுக்கான நேரம் இருந்தது சஹர் செய்ததிலிருந்து சுபஹ் தொழுகை வரைக்கும் 50 அல்லது 60 என்று ஒரு அறிவிப்பிலும், இரண்டாவது ஹதீஸிலே கத்ருமா யக்ரஉ الرجل 50 ஆயத்தன், 50 ஆயத்துக்கு சாதாரணமான ஒரு மனிதர் 50 ஆயத்துக்கள் ஓதுகின்ற அளவுக்கு என்றே இந்த ஹதீஸை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தலைப்பை கொண்டு வருகிறார்கள். பாபுமன் அதரக்க மில் ஃபஜ்ரி ரக்அத்தன், ஃபஜ்ர் தொழுகையிலே யாரு ஒருத்தர் ஒரு ரக்அத் அடைந்து கொண்டாலும் என்கின்ற அந்த தலைப்பை கொண்டு வருகிறார்கள். அதனை தொடர்ந்து இன்னும் ஒரு தலைப்பையும் இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். பாபுமன் அதரக்க மின் ஸலாத்தி ரக்அத்தன், யாராச்சும் ஒருத்தருக்கு தொழுகையில ஒரு ரக்அத் அடைந்தாலும், அப்படி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒரு ரக்அத் தொழுகையில ஒரு ரக்அத் அடைந்துட்டாலும் அப்படிங்கிற தலைப்பில இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டு தலைப்பையும் கொண்டு வந்து
ஒரே ஹதீஸை தான் இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையில் யார் ஒருவர் ஒரு ரக்காத்தை அடைந்து கொண்டால் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள வர்ற ஹதீஸும், பாபுமன் நதரக்கும் மின ஸலாத்தி ரகஅத்தன், பொதுவாக யாராச்சும் ஒருத்தருக்கு தொழுகையில ஒரு ரக்காத்தை அடைந்து கொண்டாலும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே வர்ற ஹதீஸும் கிட்டத்தட்ட ஒன்றாகவே இருக்கிறது. حدثنا عبد الله بن مسلمة عن مالك عن زيد بن أسلم عن عطاء بن يسار رضي الله تعالى عنه وعن بسر بن سعيد وعن الأعرج يحدثونه عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم أنه قال من أدرك من الصبح ركعة قبل أن تطلع الشمس فقد أدرك الصبح. சூரியன் உதிப்பதற்கு முன்னால் யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு ரக்காத்தை அவர் தொழுதுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு சுபஹ் தொழுகை கிடைச்சிருது. ومن أدرك ركعة من العصر قبل أن تغرب الشمس فقد أدرك العصر. சூரியன் மறைவதற்கு முன்னால் யாராச்சும் ஒருத்தருக்கு அசர் தொழுகையை ஒரு ரக்காத்தை தொழுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்து வச்சுக்கோங்க, அவருக்கு முழு வக்தும் கிடைச்சிருது அப்படிங்கிற விதமான ஹதீஸை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்த ஹதீஸாக மன் அத்ரக ரக்அத்தன் மினஸ் ஸலாத்தி ஃபகத் அத்ரக ஸலாத்த. இப்போ நம்ம எல்லாரும் தொழுகையிலே இமாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் எப்படியாச்சும் நமக்கு ஜமாத்து கிடைச்சிடணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் வந்து இமாமுடன் ஜமாத்துக்கு சேர்ந்துடுறோமா இல்லையா? சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தக்பீரை கட்டி நம்ம ஜமாத்தோட சேர்ந்துடுறோமா இல்லையா? அது சம்பந்தமான பாடம் தான் இதுவும், அதற்குரிய விளக்கமும் வருகிறது. அதே போன்று ஒருத்தருக்கு நல்ல நேரம் போயிடுச்சு, இப்ப அவரு அசர் தொழுகிறாரு, இன்னும் ஒரு நிமிஷத்தால அவருக்கு பாங்க சொல்ல போகுது, மகரிபுடைய பாங்க சொல்ல போகுதா இருந்தா இவர் அசர் மகரிபுடைய பாங்க சொல்றதுக்கு முதல் ஒரு ரக்காத்து தொழுகிறாரு. அவரை தொழுதுட்டாரு என்று சொன்னா அவருக்கு அந்த வக்து கிடைச்சிடும். அப்ப என்ன செஞ்சிடணும், 4 ரக்காத்தை மிச்சமா இருக்கிற 3 ரக்காத்தையும் அவரு தொழுது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அதே போன்று பாபு ஸலாத்தி பஅதல் ஃபஜ்ரி ஹத்தா தர்தஃபிஅ ஷம்ஸு, சூரியன் உதிப்பதற்கு முன்னால் சுபஹ் தொழுகைக்கு பிறகு சூரியன் உதிப்பதற்கு முன்னால் தொழுவதும், சூரியன் மறைவதற்கு முன்னால் அசர் தொழுகைக்கு பிறகு தொழுவதும் சம்பந்தமான பாடங்களை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஹதீஸுகளை இரு தலைப்பின் கீழே எங்களுக்கு இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தஹர்ரு பிஸலாத்திக்கும் துலூஅ ஷம்ஸி வலா குரூபிஹா, சூரியன் உதிக்கின்ற பொழுதும் சூரியன் மறைகின்ற பொழுதும் உங்களுடைய நீங்கள் தொழ வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு ஹதீஸை சொல்லுகிறார்கள் இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு தொழுகைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுப்பவர்களாக இருந்தார்கள். அதே போன்று 2 விதமான வியாபாரங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருந்தார்கள். 2 விதமான வியாபாரங்களை தடுத்திருந்தார்கள் என்று வரும் பொழுது, ஒரு சில பொருட்கள் குவித்து வைத்திருப்பார்கள், அங்கங்கே வைத்திருப்பார்கள், அதிலே கல்லை எடுத்து எறிவார்கள். அந்த கல் எந்த பொருளில் படுகிறதோ அந்த பொருளை எனக்கு விற்றுக் கொள்ளுங்கள். உதாரணமாக சொல்வதா இருந்தால் வளையம் வீசுறது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வளையம் வீசுறது சம்பந்தமான அந்த வியாபாரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருந்தார்கள். அதே போன்று ஒரு மூட்டு முடிச்சை கட்டப்பட்டிருக்கிறது, அதை தொடர்ந்து பார்ப்பதற்கு விடுறாங்கல்ல, தொட்டு பார்க்கறதுக்கு மட்டுமே விடுறாங்க, தொடர்ந்து பார்க்காம ஒரு பொருளை வாங்குவது கூடாது, அந்த வியாபாரத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருந்தார்கள். அதே போன்று 2 வக்து 2 நேர தொழுகைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருந்தார்கள் என்றால், சுபஹ் தொழுதுட்டு சுபஹுக்கு பின்னாடி சூரியன் உதிக்கும் வரை தொழுறதையும், அசர் தொழுதுட்டு அசருக்கு பிறகு சூரியன் மறையும் வரை
தொழுவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருந்தார்கள். காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அந்த வேளைகளில் காபிர்கள், மஜூசிகள், நெருப்பு வணங்கிகளுடைய அந்த வணக்க வழிபாட்டிற்குரிய நேரங்களாக அந்த நேரங்கள் ஆகி இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்குரிய அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பாபுல் அஸானி பஅத ஸஹாபில் வக்தி, நேரம் போனதுக்கு பின்னாடியும் பாங்கு சொல்றது சம்பந்தமான ஒரு பாடத்தை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு தடவை சிர்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்தன் ஃபகால பாதுல் கௌமி லவ் அலஸ்த பினா யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்கள் கூட்டத்திலே இருந்த சிலர் யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்கு நேரம் தாங்களேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சிலர் சஹாபிகள் கூறுகிறார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கால அஹாஃபு அன் தனாமு அனி ஸலாத்தி, நீங்கள் தொழுகையை தவற விட்டு நீங்கள் தூங்கி விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்ல, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களை விழிப்பூட்டுகிறேன், எழுப்பாட்டி விடுகிறேன், நீங்கள் தூங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, அவர்கள் அனைவரும் என்ன செய்து விட்டார்கள், உறங்கிவிட்டார்கள். சொல்லிவிட்டு இமாம் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்த அந்த பிரயாணம் சொல்றாங்க தானே, கூடாரம் அடிச்சிருக்கிறாங்க, அந்த கூடாரத்துல பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சாய்ந்து கொண்டிருக்கிறாங்க. சாய்ந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் கண்ணை இழுத்து தூக்கம் மிகைத்து விடுகிறது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழித்து பார்க்கிறார்கள், கண்விழித்து பார்க்கிறார்கள், சூரியன் உதித்து விட்டது. சூரியன் உதித்து விட்டது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், பிலால் நாயகமே ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நீங்கள் சொன்ன வார்த்தை அதை நிறைவேற்ற தவறிவிட்டீர்களே, என்ன நடந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்க, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், மா உன்தியத் அலைய நௌமுன் மிஸ்லுஹா கத், இதே போன்று நான் ஒரு நாள் தூங்கினதில்லை யா ரசூலுல்லாஹ், இதே போன்று நான் ஒரு நாளும் தூங்கினதில்லை யா ரசூலுல்லாஹ். அப்படியா? ஆல இன்னல்லாஹ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ கபல அர்வாஹக்கும் ஹீன ஷாஅ வரத்தஹா அலைக்கும் ஹீன ஷாஅ, அல்லாஹ் நாடிய பொழுது உங்களுடைய உயிர்களை, ரூஹுகளை கைப்பற்றுகிறான், அவன் நாடுகின்ற பொழுது உங்கள் ரூஹுகளை மறுபடியும் திருப்பே தந்து விடுகிறான் என்று சொல்லிவிட்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கும் ஃபஅذின் பின்னாஸி பிஸ்ஸலாஹ், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து வந்த அந்த பிரயாணத்திலே அனைவரும் உறங்கி விடுகிறார்கள். பொறுப்பெடுத்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் உறக்கம் கண் இழுத்து அவர்களும் உறங்கி விடுகிறார்கள். கண் விழித்து பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழித்து பார்த்தால் சுபஹ் நேரம் தப்பி போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், மக்கள் தொழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதானை கூறி நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், அதான் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அடுத்த ஒரு பாடமாக பாபுமா யுக்ரஹு மின ஸமரி பஅதல் இஷாஇ, இஷா தொழுகைக்கு பின்னாடி பேசிக்கொண்டிருப்பது மக்ரூஹு என்பது சம்பந்தமான ஒரு விடயத்தை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தனியே ஒரு பாடத்தை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே ஹதீஸுடைய தொடராகவே பாபு ஸமரி ஃபில் ஃபிக்ஹி வல் கைரி பஅதல் இஷாஇ, அதே போன்று இஷா தொழுகைக்கு பின்னாடி மார்க்க விடயங்கள், நல்ல விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பது சம்பந்தமாகவும் இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களுக்கு அதே ஹதீஸை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது ஹத்தஸ்னா கைஃப கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி மக்தூபா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைகளை, ஃபர்லான தொழுகைகளை எப்படி தொழுபவர்களாக இருந்தார்கள் என்று எங்களுக்கு சொல்லுங்களேன் என்று கூற, கான யுஸல்லில் ஹஜீரா வஹிய அல்லதி ததுஊனஹா அல்-ஊலா ஹீன தத்ஹலு ஷம்ஸு வ யுஸல்லில் அஸர ثم يرجع احدنا الى اهله
في أقصى المدينة والشمس حية. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் وكان يكره النوم قبلها والحديث بعدها. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஷா தொழுகைக்கு முன்னால் தூங்குவதையும் வல் ஹதீஸ பஅதஹா இஷா தொழுகைக்கு பின்னால் பேசிக் கொண்டிருப்பதையும் பெருமானார் அவர்கள் வெறுத்தார்கள், மக்ரூஹாக்கினார்கள் என்று அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு அடுத்த பாடத்திலே இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்டு வருகிறார்கள், நல்ல விடயங்கள் மார்க்க விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போன்று குடும்பத்துடனும் உறவினர்களுடனும் பேசிக் கொண்டிருப்பது சம்பந்தமாகவும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது சம்பந்தமான ஹதீசுகளையும் இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதே தலைப்பின் கீழே ஒரே விதமான ஹதீசுகளையே இமாமுனா புகாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மால் முடிந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பெருமானார் அவர்கள் இஷா தொழுகைக்கு முன்னாடி தூங்குறது மக்ரூஹ் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று இஷா தொழுகைக்கு பின்னாடி வீண் பேச்சுக்களை பேசிக் கொண்டிருப்பதும் மக்ரூஹ் என்று சொல்கிறார்கள். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறவினர்களுடன் அல்லது குடும்பத்தினர்களுடன் பேசிக் கொண்டிருப்பது, நல்ல விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பது, மார்க்க விடயங்களை பற்றி பேசுவது அது பிரச்சனை இல்லை என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று சுபஹுக்கு பின்னாடி தொழுவதும் மக்ரூஹ் கூடாது, அசருக்கு பின்னாடி சூரியன் மறைகிற டைம்ல தொழுவதும் கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.